கர்ணனின் அம்பு தேர் சக்கரத்தை முறித்தது. துரியோதனின் ஆயுதம் தேர்ப்பாகனை கொன்றது. சகுனியின் பாணம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது. துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை கீழே தள்ளியது. ஜெயத்ரதனின் பாணம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது. ஆனால் எதற்கும் தளராத அபிமன்யு வாளை கையிலேந்தி தேரிலிருந்து குதித்து பல 100 வீரர்களை வெட்டி வீழ்த்தினான். உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுதபாணியாக நின்றான் அபிமன்யு. எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை. தொடர்ந்து போரிட்டான். ஆயுதம் இல்லை என்றால் என்ன? அபிமன்யுவின் வீரம் இன்னும் மிச்சம் இருக்கிறதே. உடைந்த தன் தேரிலிருந்து தேர் சக்கரத்தை கையில் ஏந்தினான். கேடயமாக பயன்படுத்தவில்லை, ஆயுதமாக கொண்டு மீண்டும் தாக்க ஆரம்பித்தான். அப்போது துச்சாதனனின் மகன் கோளை போல பின்னாலிருந்து தன் கதையால் அபிமன்யுவின் தலையில் தாக்கினான். சுருண்டு விழுந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில்